ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோனுக்கு அந்த டேரக்டர் லின் வந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க. டியாங்குக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்மா, ஸோ நீ நேரில் வர முடியுமா அப்படின்னு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்துடுறா. என்ன பிரச்சனை, டியாங்குக்கு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, அவனோட ஒரு கண் வந்து டேமேஜ் ஆகிருக்குல்ல, அதை செக் பண்ணுறதுக்காக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான், ரொம்பவே ஸ்டபனாக இருக்கான். ஸோ இப்படியே போனது அப்படின்னா அவனுக்கு 2 கண்ணுமே பார்வை இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்திங்கன்னா சரி வாங்க அவனை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு வராங்க. அவன் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கான். இவன் கொஞ்ச நாளாக சாப்பிட மாட்டான், ஒழுங்காக தூங்க மாட்டான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதே தெரியல. இவ பார்த்திங்கன்னா டியாங்குக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அந்த கதையை கேட்டோன்னே இவன் பார்த்திங்கன்னா நீங்களா ஹீரோயின், நீங்களா, நீங்கள் என்னை பார்க்க வரவே மாட்டீங்க நான் நினச்சேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். இவ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான் உன்னை பார்க்க வரல. ஸோ நீ அழுகலாம் கூடாது சரியா, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட அவனும் பார்த்திங்கன்னா ஓகே சொல்லிடுறான். ஸோ கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான், நீங்கள் என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு. சரிடா நான் எங்கேயுமே போகலை, இங்கே உட்காரு அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா அவன் கையை விட மாட்டான். ஸோ இவனோட கண்ணை எல்லாமே செக் பண்ணிவிட்டு டாக்டர் பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்ட்டு சொல்லும்போது அவள் பார்த்திங்கன்னா இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஓப்பனாக இங்கேயே சொல்லுங்கள், இவனோட பார்வை வந்து படிப்படியாக கம்மியாகிட்டே வருது, ஸோ கொஞ்சம் பிளர்ராக தெரியும், அதுக்கப்புறம் சுத்தமாகவே தெரியாமல் போகிறோம் அப்படின்ட்டு. இதை பற்றி 2 பேரும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அந்த லின் வந்து சொல்கிறாங்க சரி விடுமா, நம்ம பார்த்துக்கரலாம், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நான் அவங்ககிட்ட சில விஷயங்களை காட்டணும் அப்படின்ட்டு டியாங் வரைஞ்ச ட்ராயிங் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது ரொம்ப அழகாக இருக்கே, அவன் இந்த விஷயத்தை வச்சுட்டு எப்படி வரைஞ்சான் அப்படின்ட்டு. அவன் ரொம்பவே டேலண்டான ஒரு கிட்டு தான் அப்படின்ட்டு. ஆமாம், இவனுக்கு கண் பார்வை மட்டும் ஒழுங்காக தெரிஞ்சது அப்படின்னா இவன் வருங்காலத்தில் ஒரு ஆர்டிஸ்டாகவே வருவான். ஆமாம், என்ன பண்ணுறது, அவனோட கண்ணு தான் இந்த மாதிரி இருக்கே, அதை ட்ரீட் கூட பண்ண முடியாது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதை பற்றி நம்ம யான்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், அவன் ஏதாவது பண்ணுவான் நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ், அண்ட் நீ வந்துட்டு டியாங்குக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. அவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், டியாங்க வந்துட்டு ரெகுலராக நம்ம செக்கப்புக்கு கூப்பிட்டு வரணும், ஸோ அதனால் அவன் பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, ஏன்னா ஆஃப்னேஜ் வந்து ரொம்பவே தூரமாக இருக்கு இல்லையா அப்படின்ட்டு. அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அவனை அங்கேயே ஸ்டே பண்ண வச்சுக்கரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மெய்டை கட்டுறாங்க. அவங்க கத்திகிட்ருக்காங்க, இங்கே பாருங்கள் நடக்காதீங்க, நில்லுங்க, இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு. என்னென்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சவத்தில் நடந்துகிட்ருக்காங்க, விழுந்தாங்க, அவ்வளோதான், பூசணிக்காய் மாதிரி மண்டை தெரிச்சிடும். ஸோ அந்த இடத்துக்கு யான் வந்துடுறானா, அவன் ஷாக் ஆகிடுறான். இங்கே பாருங்கள் ஆண்டி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ரொம்பவே டேஞ்சர், ஸோ அதனால் இங்கிட்டு வாங்க அப்படின்னு. இல்லை நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு கத்திகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. அவள் பார்த்துட்டு அவளுக்கு உயிரே இல்லை, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இங்கே பாரு, இங்கேருந்து ஓடு, வேகமாக இங்கேருந்து ஓடு அப்படின்னே கத்திகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ 2 பேரும் கஷ்டப்பட்டு அவங்கள மேலே தூக்கி விட்டுட்டுருக்காங்க. அப்போ இவங்க பார்த்திங்கன்னா நம்ம யான் மேலே போய் சாஞ்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அப்பா உன்னை திரும்பவும் அடிக்க மாட்டார், நான் உன்னை பாதுகாக்கிறேன், ஏன்னா நீ வந்துட்டு ரொம்பவே நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் கன்சர்ன் பண்ணிகிட்ருக்க. இவனுக்கு கடுப்பாயிட்ருக்கு, இங்கே பாரு உங்கள் அம்மாவை இங்கே பிடிச்சி இல்லை அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பிடிச்சி வச்சுக்கிறாங்களா, அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கா இப்போ என்ன நடக்குதுன்னே புரியல, இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு 2 பேரும் அந்த ஆன்ட்டியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்கள செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லிகிட்ருக்கான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு மெமரிஸ் வந்துட்டு லைட்டாக வந்துட்டுருக்கு, ஆனால் ஒரு மெமரிஸ் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக வரல, ஒரு நாளைக்கு ஒன்று நடந்திருக்கும், மறுநாள் ஒன்று நடந்திருக்கும், அது 2 ஃபெச் ஆகி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ராக்மெண்ட் ஆகி இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எல்லா மெமரிஸுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அது உங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுங்கள் ஆன்ட்டி, நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு அவங்கள செக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் தான் வெளியே நடந்து வந்துட்டுருக்காங்களா. அப்போ இவன் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கான். ஹீரோயின் வந்து கேட்குறான், அம்மா நீ என்ன யோசிக்கிற, அம்மா என்னை ஹக் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் சொன்னாங்கள்ல, ஞாபகம் இருக்கா, நான் உன்னை பாதுகாப்பேன், உங்கள் அப்பா உன்னை திரும்பவும் அடிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு. இந்த மாதிரிலாம் அவங்க என்னை கன்சர்ன் பண்ணதே கிடையாது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, உங்கள் அம்மா வந்துட்டு இங்கேருந்து
நானும் போயாகணும், நீ நானும் போயாகணும்னு தான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. உங்கள் அம்மா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே டவுட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. இவளுக்கா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இந்த டாப்பிக்கை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது பேசலாமா? வேறு ஏதாவது பேசலான்னா எனக்கு புரியலையே. அது ஒன்றும் இல்லை, ஆர்ஃபனேஜில் ஒரு பையன் இருக்கான், அவனோட பேர் பார்த்தீங்கன்னா டியாங்க. ஸோ அவனோட ஒரு கண் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு கண் வந்து பிளைண்டு. நம்மளோட ஹாஸ்பிட்டலில், அதாவது இவங்களோட கம்பெனியில் வர அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா? ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். இவளுக்காக ஹாப்பியாக இருக்குது. அப்போ நீ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு. இதுக்கப்புறம் டியாங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த டேரக்டர் லின்னோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம குவாங் தான் ட்ராப் பண்ணுறான். ஸோ அந்த குட்டி பையன் கேட்குறான், ஏன் அக்கா நான் வந்து அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடாதா? என்ன அங்கே இனிமேல் சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் ஆர்ஃபனேஜில் போயிடலாம், ஓகேவா அப்படின்னு. அப்போது நீங்கள் பார்க்க வருவீங்களா? கண்டிப்பாக உன்னை நான் டெய்லியுமே பார்க்க வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ ஹாப்பியோடு உள்ளே வந்துட்டுருக்கானா அந்த டேரக்டர்லின்னு பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்ணும்போது இவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஞாபகம் வந்துட்டாங்க. இல்லை நான் தனியாக இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு ஆர்ஃபனேஜுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு. எனக்கு இருக்கிற இந்த குட்டி பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கப்புறமா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தாராளமாக இருக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயம் ஜியாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒருத்தவன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இவனோட மூஞ்சியெல்லாம் காட்டலை. ஸோ இவனை நம்ம அடியாளனே வச்சுக்கிறலாமே. இவன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், அந்த ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கோமாலேருந்து கண் முழிச்சிட்டாங்க, ஸோ ரொம்பவே நல்லா இருக்காங்க, உண்மையை சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. என்ன சொல்கிற? இது நடக்கவே கூடாதே, அவளை ஏதாவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செக்கப்புக்காக வராங்க, அதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு. சரி, எந்த ஒரு விட்னஸுமே இல்லாமல் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோனோட அம்மாவை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அடியால் பார்த்திங்கன்னா ஓகே பாஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினா அப்புறம் லின்னா அந்த டியாங் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இந்த லின் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது, குட்டி பசங்க தங்குற மாதிரி. அவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுது. இந்த ரூம் வந்து நான் என்னோட பையனுக்காக ரெடி பண்ணது, அவனை நான் சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டேன், இதுதான் என்னோட விதியா என்னன்றது தெரில, என்னால் அவனை சுத்தமாக மறக்கவே முடியலை, அதனால தான் இந்த வீட்டையே வாங்கி இந்த ஒரு ரூமையே ரெடி பண்ணேன் அவனோட ஞாபகத்துக்காக அப்படின்னு பயங்கரமாக அழுக. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்களா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் ஆண்டி, அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே உங்களோட குழந்தைங்க மாதிரி தானே, ஸோ ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே தேத்திட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் வந்திருக்கா. ஆல்ரெடி ஒரு ஷர்ட் வந்து தைக்க சொல்லியிருந்துருப்பா போல். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அதே இடத்துக்கு வைட்டி வந்துட்டுருக்கா. ஸோ அந்த ஷர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு பிடிக்கலை. இங்கே பாருங்கள், நான் வந்து தச்சு வாங்கிக்கிறேன், அந்த மாடல் ஏதாவது இருக்கான்னு போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த ஒயிட்டியை பார்த்துட்றா. அவளை பார்த்தோன்னே, நீ இங்கே என்னப்பா பண்ணுற? ஓ, ஜியாங்குக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்காக வந்தியா? எனக்கு தெரியும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா புரியுது, அப்போ இது ஹீரோக்காக தான் அவள் வாங்கினாளா அப்படின்னு. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவள் அங்கேருந்து போக இவளுக்காக கட்டுப்பாயிட்டுருக்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு நிறைய மாடல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறா. எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை. இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டு போனால, அதே சைஸில் அதே ஷர்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா வில்லத்தனமாக சொல்லிகிட்ருக்கா. என்ன பண்ண போகிறான்னு தெரில. அப்படியே செவ்வாய்க்கிழமை காட்டுறாங்க. ஹீரோனோட அம்மா செக்கப்புக்காக வந்திருக்காங்க. இவ புலம்பிகிட்டே இருக்கா, என்னையும் உள்ளே விட்டால் நல்லா இருக்கும்ல. இங்கே பாரு, இங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான், உங்கள் அம்மாவும் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே ஒரு ஷோபாவில் வந்து உட்காடுறாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா உள்ள டெஸ்ட்டில் இல்லாமல் வெளியே வந்து ஹீரோயினோட பேரை சொல்லி கத்திகிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த 2 பீஸுங்களும் அதை கவனிக்கவே இல்லை. அப்போதான் அந்த நர்ஸ் பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஓடி வந்துட்டுருக்காங்க. மேடம், உங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு. இவ கடுப்பாயிரா, என்ன சொல்கிற, எப்போ என்ன ஆச்சு அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை சார், நான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறேன், அவங்க அம்மாவை காணோம் அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வர பதறாத, ஃபர்ஸ்ட் நீ இந்த சைட் போய் பாரு, நான் இந்த சைட் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த நர்ஸ்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பாரு, அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கான்.
வர வழியிலே இவனுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது. ஓகே ஓகே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடி இருக்கும் இல்லையா, அந்த சைடு தான் ஓடி வந்துட்டுருக்கான். அந்த மொட்டை மாடி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா தான் போயிட்டுருக்காங்க. அந்த அடியாள்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவன் கூட்டிகிட்டே போயிட்டுருக்கான். மேலே தான் உங்கள் பொண்ணும் அந்த யானும் இருக்காங்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மேலே கூட்டிகிட்டே போயிட்டுருக்கான். உண்மையை தான் சொல்கிறியா, யானும் ஹீரோயினும் மேலே தான் இருக்காங்களா அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க இப்போதைக்கு ஒரு சின்ன குழந்த மாதிரி தானே, அதனால் அவன் பேச்சு கேட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்துடுறான். பேர் சொல்லி கத்திகிட்டே இருக்கான், ஆன்ட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இந்த சத்தம் கேட்டோன்னே அடே டாக்டரு அப்படின்னு இவங்க எட்டி பார்க்க அந்த அடியாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருக்கிற கதவை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான், ஓப்பன் பண்ணவும் முடியலை. ஸோ இங்கேருந்து எப்படா எஸ் ஆகுது அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வரான். ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து ஓட. இந்த டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, யார் இவன் அப்படின்னு அந்த அடியாளோட ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் முடியலை, அவன் அங்கேருந்து எஸ் ஆயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியை கூப்பிட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டுருக்கானா. ஹீரோயினும் தேடி பிடிச்சி வந்துட்டுருக்கா. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே தான் அவளுக்கு உயிரே வருது. அம்மா எங்கே போயிருந்தம்மா, ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அம்மா வந்து வாஷ்ரூம் தெரியாமல் அங்கிட்ட இங்கிட்டும் திரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா உண்மையை சொன்னோம் அப்படின்னா ஹீரோயினும் பயந்துடக்கூடாது அப்படின்னு. சரி நீங்கள் 2 பேரும் எப்படி வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரில, யானும் இல்லை குவாங்கும் இங்கே வந்து கிளம்பிட்டான். ஸோ டாக்ஸி பிடிச்சி தான் போகணும், அப்போனா வெயிட் பண்ணுங்க, என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா பரவாயில்ல, நீ போய் உன் வேலையை பாரு, நாங்கள் வீட்டுக்கு போயிடுறான். அட இது கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு இவன் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அந்த சமயம் தான் நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ளே வந்திருப்பான். இதை பார்த்தோன்னா அவனுக்கு கடுப்பாயிட்ருக்கு, இந்த டாக்டர் ஏன் இவங்க 2 பேர்த்தையும் ட்ராப் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு வெளியே வந்துட்டுருக்கான். என்னப்பா டாக்டரு எப்போ டிரைவரை மாறின அப்படின்ற மாதிரி திமிரா கேட்குறானா. எங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், அதுவும் ஹீரோயின் அம்மாவை பற்றி அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன என்ன விஷயம், என்னால் இங்கே சொல்ல முடியாது, ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன் வா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா போயிடுறான். என்னாச்சு இவனுக்கு, ஹாஸ்பிட்டலில் போய் ஏன் பேசணும் அப்படின்னு இவனும் யோசிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இது வந்துட்டு இன்டென்ஷனலாக யாரோ பிளான் போட்டு தான் அந்த ஆன்ட்டியை கூப்பிட்டு போயிருக்காங்க கொலை பண்ணுறதுக்காக. ஆனால் எதுக்கு இப்படி பண்ணணும், எனக்கு இப்போ தான் விஷயம் புரியுது. எங்கள் அப்பாவோட சாவுக்கு யார் காரணமோ அவங்க தான் இந்த ஆன்ட்டியை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். மேபி இருக்கலாம், எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டியை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஹீரோனையுமே தாக்கும் அப்படின்னு. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ரொம்பவே தேங்க்ஸ் இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நான் உனக்கு ஒன்றும் பண்ணலையே, நான் ஹீரோயினுக்காக தான் பண்ணேன், அவளோட சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த ஆன்ட்டியை இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி மண்டையில் ஓடிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபோன் பூத் இருக்கும்ல, அது இவனோட கண்ணில் படுது. இவனும் கேட்குறான், அம்மா இது என்னது அப்படின்னு. இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். இதை எவனாவது யூஸ் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் ஹீரோயின் கூட யூஸ் பண்ணியிருக்காளே, பண்ணாலும் பண்ணுவா, அவள் ஒரு முட்டாள் தானே அப்படின்ட்டு அதை இவன் பார்த்தீங்கன்னா வெறிக்க பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த ஜியாங்க காட்டுறாங்க, அந்த அடியால் போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். நீ உனக்கு கிடைச்ச சான்ஸை நீ ஒழுங்காக யூஸ் பண்ணலை, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹீரோ ரொம்பவே அறிவாளி, இன்னியாரம் அவன் எல்லா விஷயங்களையுமே கண்டுபிடிச்சிருப்பான், நீலாம் பைத்தியமா அப்படின்ட்டு கண்ணாபின்னான்னு திட்டிகிட்ருக்கான். அந்த சைடு ஹீரோ பார்த்திங்கன்னா ஒர்க்குக்காக ரெடியாகி வந்துட்டுருக்கான். கீழே வந்துட்டு ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. ஸோ அவளை ஒரு மாதிரியே பார்க்குறானா. சரி நம்ம இங்கேருந்து போகலான்னு போக ஹீரோயின் ஒரு நிமிஷம் இல்லை, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஷர்ட் எடுத்து கொடுக்குறா. ஸோ இவனா ரொம்ப தேங்க்ஸு, ஆனால் நீனே இதை வச்சுக்க அப்படின்ற மாதிரி போகிறான். இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன் உனக்கு நான் ஆசையாக தானே வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கிறலாம்ல, எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ இதுக்காக நீ எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்குற. அது ஒன்றும் இல்லை, நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஒய்டி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அப்படியே ரீட் பண்ணுறா. அப்போது ஹீரோயின் வந்து கால் பண்ணுறா. நீ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வரியா? இல்லை, நான் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது. அப்போ லஞ்சுக்கு இப்போ உனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, நான் உன் கூட சாப்பிட்ணுன்னு தான் ஆசைப்பட்றேன். அதான் அது இன்றைக்கி உன்னோட பர்த்டே இல்லை, அதனால் உன் கூட நான் செலிப்ரேட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இப்போ தான் அவனுக்கு இது ஞாபகமே வருது. ஸோ டேட்டெல்லாம் பார்த்துட்ருக்கான்.
ஓ என்னோட பர்த்டேவா அப்படின்னு. எனக்கு தெரியும் நீ பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்ட அப்படின்னு, இந்த ஒரு டைம் மட்டும் அப்படின்ட்டு. சரி ஓகே எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணுன்னு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இதை எல்லாத்தையுமே இந்த ஒயிட்டையும் கேட்டுட்டு தானே இருக்கா. இல்லை இல்லை இவங்க 2 பேர்த்தையும் நம்ம சேரவே விடக்கூடாது அப்படின்னு வில்லத்தனமாக பிளானெல்லாம் போட்டுட்ருக்கா. ஹீரோயின் சொன்ன மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். கரெக்டாக இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் ஒரு ப்ரெசண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கா. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன திடீர்னு? அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களோட பர்த்டே தானே, அதுக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் அப்படின்ட்டு. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னோடய பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? உங்களை பற்றி A to Z எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஏதாவது கேளுங்க நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வலிஞ்சிட்ருக்கா. அவங்க கூட லஞ்ச் வந்து சாப்பிட்டு உங்கள் பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருக்கால அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இவன் வந்துட்டு விரும்பி போகிற அந்த பிராண்டட் ஷர்ட் இருக்குது. ஸோ இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நீயும் வா, நீயும் வந்து இந்த லஞ்சில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கா செம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் நீங்கள் எனக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்கள அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொல்கிறான். அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே துள்ளி குதிச்சுட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துட்ருக்கா. குவாங்குக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வேண்டாம் வெறுப்பாக அந்த ஒயிட்டியை பார்த்துட்ருக்கான். ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அவன் என்ன யோசிக்கிறான் வைக்கிறான் அப்படின்றதே தெரியல. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லஞ்சை ஆசையாக ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ வர அவள் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு ஓடிட்டுருக்கா. நீ ஒரு வழியாக வந்துட்டியா அப்படின்னு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டி வர. இவனோட மூஞ்சியே சரியில்லை. என்ன இவனும் வந்திருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவள் தயங்கிட்டே கேட்குறாளா. அதுவா ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணான், இன்றைக்கி அவனோட பர்த்டே இல்லை, செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டான் அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க அவனும் பார்த்திங்கன்னா அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். இவங்க 2 பேர் பார்க்குறத இந்த ஒயிட்டி பார்க்குறா. ஸோ ஏதாவது நம்ம சொல்லி ஆகணுமே அப்படின்ட்டு அவள் கையில் அந்த ஷர்ட்டோட பேக் வச்சுருப்பா. அட உங்களுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட்டு போலையே, நம்ம ஒரே கடையில் ஒரே ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியா, நீங்கள் வாங்கினது அவனுக்கு கரெக்டாக ஃபிட்டாலாம் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, கரெக்டாக அவனுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லிகிட்ருக்கா. அவனா முழிக்கிறான். இப்போவே வா. ஆமாம் ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு போட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான். அவளுக்கா என்ன ரொம்ப ஓவராக போகிறாளே அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆனால் ஹீரோ போகும்போது ஹீரோயினோட கையில் இருக்கிற அந்த பேக்கையுமே கையோட வாங்கிட்டு தான் போகிறான். இதை பார்க்கும்போது இந்த ஒயிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் எரியுது. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவன் போகிறதே பார்த்துட்ருக்காளா. இதை ஒயிட்டி பார்க்குறா. இல்லை இல்லை இவ்வளோ நம்ம ஹாப்பியாலாம் ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது, இருடி உன்னை நான் ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நேராக பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளுக்கு போயிட்டுருக்கா. அடடா என்ன ஸ்மெல்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு, நீ பயங்கரமாக குக் பண்ணுவ போலையே அப்படின்ட்டு. இந்த டிஷ் எல்லாமே ஹீரோக்கு ரொம்பவே ஃபேவரேட் அப்படின்னு. ஓ அப்படியா, நீங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்களா, எனக்கு சொல்லி கொடுங்க, நானும் ஹீரோக்காக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. இவளோட மூஞ்சியே மாறிடுது. என்ன இவ ரொம்ப பேசுகிறாளே அப்படின்ட்டு. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வாங்கி கொடுத்த அந்த ஷர்ட்டை தான் எடுத்து பார்த்துட்ருக்கா. அந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருப்பா போல். ஸோ அதையே பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். இவனுக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த கருமத்தை தான் காமிச்சு தொலைய வேண்டியது தானே, ஏன் அதை உள்ளே வச்சுட்டு அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணுறான் அப்படின்றது தான் தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.